ஹே, இப்போ திருவிழா வரப்போகுது, செம்ம ஜாலியாக இருக்க போகுது. இன்னையோட நமக்கெல்லாம் ஸ்கூல் லீவு. இப்போ 9th முடிச்சுட்டு நான் 10th போக போகிறேன். இனிமேல் ஜாலியாக இருக்க போகுது. வீட்டுக்கு போனதும் திருவிழாக்கு ரெடி ஆகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஷாலு, நானும் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். திருவிழாவில் செம்ம ஜாலியாக இருக்க போகுது. திருவிழா நோட்டீஸ் வந்ததுலேருந்து நம்ம எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தோம். எப்போ திருவிழானிட்டு ஒரே ஜாலியாக இருக்க போகுது. ஆனால் வீட்டில் இருக்க வேலையை நினச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆமாம், எங்கள் வீட்லேயும் அதே தான். 2 தங்கச்சிங்க இருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு நான் தான் வேலை செய்யணுமே. ரொம்ப கஷ்டம்தான். ஏன் புவனா எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்க? வீட்டுக்கு 3 பொண்ணாக இருக்கிறது எப்பயுமே ஹாப்பி தான். இப்போ என்னையும் ஷாலுவையும் எடுத்துக்கோ, ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில். ஆனால் உனக்கும் சாண்டிக்கும் அப்படி கிடையாதுல்ல. 2 பேருக்குமே தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க. ஹாப்பியாக இருப்பீங்க வீட்டில். அதே நானும் ஷாலுனும் எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணுங்கல்ல. ஆமாம், கவி சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் வீட்டில் சம்டைம்ஸ். ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கல்ல.